பிக் பாஸ் சீசன் 9 டே 4 என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? காக்கா இவ்வளோண்டு கக்கா போனது கடா இவ்வளோ கடையை கொடுத்துனீங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களோடதுலாம் இருந்துச்சு. சின்ன சின்ன சண்டையெல்லாம் இவ்வளோ பெருசாக்கி என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா போட்டியாளர்கள்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தா இந்த தடவை டே 2 டே 3லயே சண்டை வந்து அனல் பறக்குது. நீங்க போடுற சண்டையெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் நான் கொளுத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன பண்ணாரு, எப்பயும் போல காலையில மார்னிங் டாஸ்க் கொடுத்தாரு. அதாங்க ஒருத்தர் கோழி முட்டி அதுக்கு ஒரு சண்டையை போடுவாங்களே அந்த டாஸ்க் தான். இதுல வந்து யாரு டைட்டில் வின் பண்ணுவாங்க, யார் எலிமினேட் ஆவா, நீங்க எத்தனை நாள் இந்த வீட்டுல இருக்க போறீங்க அதை தான் சொல்லணும். இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் இன்ட்ரெஸ்டா பண்ணாங்கன்னா ஆதிரே பண்ணாங்க. பிகாஸ் அவங்க ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது கட் அண்ட் ரைட்டா மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுறாங்க. அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க இப்படியே டிராவல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஸ்டேஜ்ல போய் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்த நம்மளோட கேப்டன்சி டாஸ்க் ரூட் தளன்ற மாதிரி இந்த மாதிரி கேப்டன் வந்து தளர்ந்து அழைக்கணுமா இந்த சீசன்ல. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல புதுசா என்ன பண்றாங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க்கு வந்து டைரக்டா செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு ஸ்டேஜ்ல போய் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஆளால கண்டிப்பா தொடர்ந்து ஜெயிக்க முடியாது. பிகாஸ் ஒருத்தர் ஒரு நேரத்துல வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால வாய்ப்பே கிடையாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டாஸ்க் வந்து பொங்குதே இந்த 2 டைம் வந்து கேப்டன்சி டாஸ்க் ஃபர்ஸ்ட் வீக்லயே இந்த பொங்குதேல யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் செலக்ட் ஆகி அதுல ஒருத்தர் தான் கேப்டன் ஆக முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த டாஸ்க் கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம பார்வதியோட பஞ்சாயத்து வந்து இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க, நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தை வந்து நடுவில் உட்காந்து பேசும்போது என்ன பண்ணாங்கன்னா பார்வதி பேசும்போது நின்று அவங்க தரப்ப சொல்லும் போது யாருமே பேசல. சுபிக்ஷா பேச வரும்போது கூட பேசாதான்னு சொன்னாங்க. பட் சுபிக்ஷா நின்று அவங்க தரப்பு வாதத்தை சொல்லும் போது சுத்தி எல்லாருமே ஆர்குமெண்ட் பண்ணாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு தான் தப்பு அப்படின்ற மாதிரி உணர வச்சு அந்த பொண்ணை கடைசியில் அழுவே வச்சுட்டாங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு அதை பார்க்கும்போது. பட் இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க ட்ரீட் பண்ண விதம். பிகாஸ் இவங்க பஞ்சாயத்து தான் மெயின் பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஓரமா கெமியும் திவாகரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சந்திரமுகியா மாறிட்டாங்க நம்ம கெமி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சண்டை நைட்டு ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் எப்படியோ போங்கப்பா, எங்களுக்கு வந்து தண்ணி தான்ப்பா முக்கியம், எங்களுக்கு அந்த டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கம்ருதுன்னு சபரி என்ன பண்ணாங்கன்னா தண்ணியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஜமாக சூப்பராக பர்ஃபெக்டாகவே பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டே 5 என்ன நடந்துச்சு நான் மறக்காமல் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். மறக்காம என் ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.